வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிறகன். எங்கள் கம்பெனியில் புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கோம். அந்த ஃபோன் வந்து என்ன ஃபோனு, இது வந்து நல்ல ஃபோனா, இதோடைய விலை என்ன, எங்கால் வந்து சிங்கி சிக்கான்னு ஒரு இன்ஃபர்னோ ரெட்டுன்னு ஒரு கலரில் வாங்கியிருக்கா. இந்த கலர் நல்லா இருக்குதா பாருங்கள். எனக்கு என்னவோ இது நல்லா இருக்குது. புதுசாக எஸ்டியில் இன்றைக்கி ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதே மாதிரி ஒரு கலரில் விட்டுருக்காங்க. இதோட விலை வந்து எவ்வளோ விஷ்ணு? 34,000 ரூபாய். கார்டு டிஸ்கவுண்ட் 2,000 போய் 32,000 ரூபாய். ஸோ இது 8GB ரேமு, 256GB ஸ்டோரேஜ் இந்த வேரியண்ட்டு. இதில் 12/256 இருக்குது. பட் ஆனால் அது நெசசரி இல்லைன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அந்த 8ம் 12க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோன் ஒர்த்தா, இந்த விலைக்கு ஒர்த்தா? 32,000 ரூபா கொடுத்து ஒரு பெருசாக வெளியில் தெரியாத ஒரு பிராண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐக்யூ இது இதோட பிராண்டு, விவோவோட சப் பிராண்ட் இது. ஐக்யூவில் நியோ 10 அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ பெரும்பாலான ஆட்களுக்கு ஐக்யூ வந்து என்னது ஐக்யூவா அப்படி ஒரு பிராண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் கேமர்ஸ் மத்தியில் ஒரு ரொம்ப ஃபேமான ஒரு ஃபோனு. ஏன்னா நானே ஒரு ஐக்யூ யூஸர் தான். கடந்த ஒரு 5-6 வருஷங்களாக நான் ஐக்யூ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கூட நான் ஐக்யூ 12 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கூட ஐக்யூ 12 எடுத்துக்கிட்டு அதில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தம்பி விஷ்ணு வந்து இது வந்து எடுக்கலான்னும் பொழுது ஒரு ஐக்யூ பெட்டர் ஐடியாவாக இருக்கும் அப்படின்னும் பொழுது ஒரு 30,000 பட்ஜெட். 30,000 பட்ஜெட்டில் நிறைய காம்படிஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. மோட்டோவில் இருக்குது, ஒன் ப்ளஸில் இருக்குது, ஓப்போவில் இருக்குது, விவோவில் இருக்குது. அதாவது சார்ஜரே கொடுக்காம ஃபோன் விற்கிற சாம்சங் இருக்குது. பட் ஆனால் இது ஏன் அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான எட்ஜஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்தராக இதை பற்றி வாங்குறவங்க இதை வந்து ஒரு நோட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பாருங்கள், இது ஒரு நல்ல ப்ரீமியமாக பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். பிளாஸ்டிக் பாடியில் பேக்கில் வந்து ஒரு கிளாஸ் சாண்ட்விச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு. இந்த ஃபோன் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய சிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு 32,000 பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப்பான சிப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது 8S Gen 4, 8 Gen 3 ப்ராசருக்கும் 8 Gen 4க்கும் நடுவில் வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர். இது ஆன்டிடூ ஸ்கோர் வந்து 2.4 மில்லியன் வந்து ஆன்டிடூ ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ப்ராசர். அதாவது நீங்கள் ஒரு மல்டி டாஸ்க் பண்ணுறீங்க, அல்லது ஒரு நல்ல ஒரு கேமர், நீங்கள் ஒரு 120 FPS வந்து நீங்கள் வந்து ஒரு கால் ஆஃப் டியூட்டியோ அல்லது வந்து நீங்கள் ப்ளே கிரவுண்ட் பப்ஜியோ இல்லை வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்க, இல்லை கென்ஷின் இம்பேக்ட் விளாட்றீங்க, எல்லாமே வந்து ஒரு லேக் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்னா உண்மையாகவே இந்த ப்ராசர் வந்து கண்டிப்பாக அற்புதமாக சப்போர்ட் பண்ணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, கேம் விளையாடுறவங்களுக்கு முக்கியமாக பேட்ரி வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதில் 7000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஐக்யூவோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, சார்ஜர் வந்து 120 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்துடும். நீங்கள் தனியாக வாங்க தேவையில்ல. 1 லட்ச ரூபா கொடுத்து ஃபோன் வாங்குவோம், ஆனால் பாருங்கள் 4,000 ரூபா கொடுத்து சார்ஜர் வாங்குவோம் தனியாக. அப்படிலாம் கிடையாது. ஐக்யூ 120 வாட் வந்து சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. என்னோட ஐக்யூ 12 வந்து 5000 mAh பேட்ரி. அதே 120 வாட் சார்ஜர் எனக்கு கொடுக்குற அதே ஒரு ஃப்ளாக்ஷிப்பு கொடுக்குற அதே 120 வாட் சார்ஜர் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கும் கொடுக்குறாங்க. அதுதான் ஐக்யூவோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். இன்னொன்று என்னென்னா, சார்ஜ் ஸ்பீடு. என்னோட ஐக்யூ 12 வந்து 17 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகணும். 7,000 mAh பேட்ரி கண்டிப்பாக 2 நாள் சார்ஜ் நிற்கும். அது ரெடியான கேமர்ஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நாள் சார்ஜ் நிற்கும். அன்றைக்கி நைட்டு தான் சார்ஜ் போடுற மாதிரியான நிலைமை வரும். அப்படியும் சார்ஜ் போடணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு வர கேப்பில் சார்ஜ் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு 70% சார்ஜ் வந்து ஏறிடும். ஸோ இது ஒன்லி ஃபார் கேமர்ஸ்க்கு மட்டுமா அப்போ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து ஒரு மல்டி டாஸ்க் பண்ணுறீங்க. இப்போ விஷ்ணு மாதிரி ஆள் இருக்காங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஒரே டைமில் ஒரு 10-15 ஆப்ஸ் வந்து ஓப்பனில் வச்சுருப்பாங்க ஆப் ட்ராவில். ஸோ ஒரு ஆப் ரன்னிங்லேயே இருக்கும், இன்னொரு ஆப் வந்து பின்னாடி வந்து ஓடிட்டு இருக்குன்னு க்ளோஸ் ஆகிடக்கூடாது. அதுலேருந்து இதில் நான் ஷஃபிள் ஆகிட்டே இருப்பேன். குறைஞ்சது எனக்கு ஒரு 10 ஆப்ஸாவது வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதோட இந்த ப்ராசர் வந்து சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹை ரேம் இருந்தால் தான் வந்து ஒரு ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா லேக் ஆகும்னு சொல்லுவாங்க. ஃபோன் லேக் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த ஸ்டோரேஜோடைய யூஎஃப்எஸ் தான். அந்த ஸ்டோரேஜோட ஸ்பீடு தான் வந்து பிரச்சனை. இப்போ இந்த 256GB இருக்குது. என்னென்னா ஒரு
ஐக்யூ 13ல கொடுத்துருக்கிற மாதிரியான 4.1 ஜென் யூஎஸ் 4.1 கொடுத்துருக்குறாங்க. அதனால எங்கேயுமே லேக் ஆகாது. சரி 7000 mAh கொடுத்துருக்குறான், இது ஃபோன் ஹீட் ஆகும், சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகும், அப்படி எதுவும் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது. அதாவது இது வந்து இந்த பேட்டரி டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஹீட் ஆகும். சார்ஜ் போட்டால் ஹீட் ஆகாது, எந்த சார்ஜரும் கிடையாது, எந்த ஃபோனும் வந்து ஹீட் ஆகாமலாம் இருக்காது, ஆகும். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ தெர்மல் வந்து நம்ம இதில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து. அதே போல் பீக் பிரைட்னஸ் 5000 nits கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வெயிலில் யூஸ் பண்ணால் நல்ல பளிச்சுன்னு நமக்கு வந்து தெரியும். ஏன்னா இதில் வந்து ஆட்டோ மோடில் 5000 பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ மேனுவல் மோடில் ஒரு 1300 1400 போகும். அது போதுமானது. ஏன்னா வந்து நம்ம பகல்லே ஒன்றும் ஃபோன் பார்த்துக்கிட்டு வெயிலில் மேலே சூரியன் இருக்குது, வெயில் அப்படியே பார்த்து நம்ம ஒன்றும் ரொம்ப நேரம் பண்ண போகிறது இல்லை. அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1400 nitsன்றது ரொம்ப அதிகமான பிரைட்னஸ் தான். ஸோ இப்படி எல்லாமே ஒரு பவர் பேக்டாக ஒரு எதுலேயுமே வந்து குறை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. சரி, அப்போ என்னதுமே இதில் எதுவுமே குறைய இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா இப்போ இந்த 30,000 பட்ஜெட் ஃபோன்ஸில் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா கேமரா சென்சாரில் வந்து கை வைப்பாங்க. இப்போ ஒரு லோ எண்ட் பட்ஜெட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், இல்லை மெசேஜஸ்க்கோ, மெயில் பார்க்குறதுக்கோ, இல்லை ப்ரௌஸ்க்கோ தான். அதில் நீங்கள் பெருசாக கேம் விளையாட மாட்டீங்க, ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு சென்சார் இருக்கிற, ஒரு நல்ல சென்சார் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி கேம், அவ்வளோதான் போதுன்னு. இதே நீங்கள் ஃப்ளாக்ஷிப் போவீங்க, அப்போ நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. அது ப்ராசஸர் என்ன, அதில் என்னென்ன சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கேமரா எப்படி இருக்கும், ஜூமில் எப்படி இருக்கும், டெலிஃபோட்டோ லென்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆனால் இதில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப்போட பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் ப்ரைஸ் கட் பண்ணணும். எங்கே கட் பண்ணுவாங்க? உங்களுக்கு கேமராவில் தான் கட் பண்ணுவாங்க. அப்போ இதில் 2 சென்சார் தான் கொடுத்துருக்கு. இந்த 2 சென்சாரில் ஒரு சென்சார் சோனியோடைய 50 MP சென்சார். இது ஒரு நல்ல பிரைமரி சென்சார், நல்ல சென்சார். இதில் வந்து டே லைட்டில் நல்லா ஷூட் பண்ண முடியும். நல்ல ஐக்யூவை பொறுத்த வரைக்கும் வீடியோ வந்து நல்ல ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியுது. இது அப் டு 4K 60 FPS வரைக்கும் வீடியோ பண்ண முடியும். நல்ல டே லைட்டில் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் 2x வந்து இன்பில்ட்டாக இருக்கிறதுனால நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஆனால் 2வது சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நேம் சேக். எப்போவுமே எல்லா பிராண்டும் பண்ணுற அதே வந்து இதுதான். என்னென்னா அடிஷ்னலாக 3வது சென்சர்னு கொடுத்துட்டு 2 MP மேக்ரோன்னு கொடுப்பாங்க. அப்படி இப்போ கொடுக்குறது இல்லை, கொடுத்துட்டு பண்ணுறதில்ல. இது 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்குறாங்க. இதில் பெருசாக ஒன்றும் அவுட்புட் வராது, சும்மா நேமுக்கு கொடுக்கக்கூடியது தான். ஸோ இது ஒரு மெயின் சென்சார், நல்ல சென்சார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இது ஒரு கேமரா ஓரியன்ட் இல்லை. பட் ஆனாலும் நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டில் ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு 2x வந்து நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல டிவைஸ், அதில் எந்த குறையும் இல்லை. ஸோ ஒரு இது கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். ஓகே, உங்களுக்கு ப்ராசஸர் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா ஓகே, நல்லா இருக்குது. பேட்ரி நம்மளுக்கு மெயின் கன்சர்ன். 7000 mAh பேட்ரி கொடுத்துட்றான். சார்ஜிங் ஸ்பீடு நல்ல ஸ்பீடு, அதுவும் 120 வாட் கொடுத்துட்றாங்க. சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துட்றாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே, இந்த பேனல் நல்ல பேனல், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடுது உங்களுக்கு. அப்போது வந்து உங்களுக்கு சார்ஜ் போடுறதும் உங்களுக்கு வந்து USB 2.0 சார்ஜர் வந்துடுது, அந்த டைப்பும். 2nd ஜென் வந்து வந்துடுது சார்ஜ் போடுற போர்ட்டுமே. ஸ்பீக்கர் என்டர்டெயின்மெண்ட் மல்டிமீடியான்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துட்றாங்க. அப்போ கீழே ஒரு கிரில் வந்துடுது, ஸ்பீக்கர் கிரில் வந்துடுது. நம்ம டாப்லேயும் டாப் ஃபயரிங்கில் ஒரு ஸ்பீக்கர் கிரில் வந்துடுது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லை, நல்ல லவுடான ஒரு சவுண்ட் கேட்கக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக தான் தெரியுது. என்ன, அந்த மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாடி இது வந்து இருக்குது அந்த உங்களுக்கு. ஸோ நம்ம ஃப்ளாக்ஷிப் ஃபோனுன்னா இது ஒரு நமக்கு ஒரு ப்ரீமியமாக வந்து ஒரு மெட்டல் பாடி நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து அந்த ப்ரைஸ் கட் பண்ணுற இடம் இங்கே தான். அந்த கேமரா அண்ட் வந்து இந்த ஃபோனுடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷில் பண்ணக்கூடிய இந்த மெட்டல் பாடி இல்லாமல் பிளாஸ்டிக் பாடி கொடுக்கறது. ஸோ வெயிட்டுமே வந்து நல்ல சென்டர் பேலன்ஸ்டாக தான் இருக்குது, பாய்ஸ்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சொன்ன மாதிரி ஓவராலாக ரொம்ப ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைலாக தான் இது இருக்குது. ஸோ உண்மையாகவே ஐக்யூ வந்து இஷ்யூஸ் வந்து பெருசாக வர்றதில்லை. நான் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேங்கிறதுனால சொல்கிறேன். பெரிய இஷ்யூஸோ இல்லை வந்து ப்ராப்ளம் டிஸ்பிளே இஷ்யூ அப்படிலாம் இல்லை. நான் ஐக்யூ 90 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து 14 அப்டேட் பண்ணும்பொழுது, ஆண்ட்ராய்ட் 14 அப்டேட் பண்ணும்பொழுது லைன் வந்தது. அது வந்து வாரண்டி பீரியட் முடிஞ்சது. ஆனால் அப்புறமும் அவங்க வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. விவோவோட சர்வீஸ் தான் ஐக்யூக்குமே.
அது ரொம்ப சூப்பராக இருக்கும். விவோவோட சர்வீஸ் நெட்வொர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு வந்து அதில் எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எல்லா வகையிலுமே ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் இருக்குது, நல்ல குவாலிட்டி என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, பேட்டரி பேக்கப் இருக்குது, எல்லா பக்கமும் செக்கு. கேமரா மட்டும் ஒரு பெரிய ஒரு சின்னதான ஒரு ஃப்ளா தெரியுது. பட் ஆனால் இந்த ப்ரைஸுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ இதை ஐக்யூ சம்மந்தமாக ஃபோன் வாங்குறவங்க, இந்த ப்ரைஸில் வாங்குறவங்க இது ஒரு நல்ல டீலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடிஷ்னலாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி மட்டும் நான் இதை முடிச்சுக்கிறேன். என்னென்னா, இந்த ஃபோன் கூட நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணும்பொழுது கூட ஒரு ஐக்யூனுடைய பட்ஸ் வந்து ஒன்று கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டிருப்பீங்க. அது வந்து ஃபோன் ஆர்டர் போட்டால் கூட வந்துடும், பாக்ஸில் கூட வந்துடும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி வராது. என்னன்னா, அது வந்து கார்டு பண்ணுற வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஃபோன் போடும்பொழுதே கார்ட்டில் வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த ஏர்பாட் வந்து காட்டும். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் செக் அவுட்டில் போகும்பொழுது தான் உங்களுக்கு வந்து அது அந்த ஏர்பாடுக்கான அமௌண்ட் வந்து 0 ஆகியிருக்கும். ஸோ இது நீங்கள் பார்க்காம நீங்கள் ஃபோன் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பாட் வருமானா வராது. அப்புறம் நீங்கள் வந்து என்னடா அவன் என்னை வந்து ஏமாற்றிட்டானே அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி அப்புறம் நீங்கள் நிறைய புலம்புனீங்கன்னா, மனசு வச்சாருன்னா கார்டு வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை திருப்பி உங்களுக்கு அதை அனுப்பலாம், அனுப்பாமலும் போகலாம். அது உங்களுடைய சூழியை பொறுத்தது. அந்த வகையில் இது நீங்கள் இதில் இந்த ஃபோனை ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த கலர் நல்லா இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது, ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்குது. ஸோ சைட்லேயுமே அதே போல் அந்த பேனலுமே இந்த பேக் கலர் ஆரஞ்சோடைய, அதாவது இன்ஃபர்னோ ரெட்டு, அதுதான் சொல்லணும். அதான் இன்ஃபர்னோ ரெட்டு தானே, நம்ம இன்ஃபர்னோ ரெட்டில் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த மொபைலுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை போல் நிறைய வீடியோஸ் வந்து சம்மந்தமான டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.